பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நெற்கட்டும் செவ்வல் இந்த இடத்தில் அத்தனை தமிழ் மக்களையும் 1700களில் ஒருங்கிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்கள் எதிரான முதல் கழகம் என்று சொல்கிற சிப்பாய் கழகத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு புரட்சி விதையை தூவி சென்ற மாமன்னர் பூலித்தேவரின் 310வது ஜெயந்தி நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் எங்களது அஞ்சலியை செலுத்துவதற்கும் புகழ் வணக்கத்தை செலுத்துவதற்கும் இங்கே வந்திருக்கிறோம். இங்கு தென்காசி மாவட்ட செயலாளர்கள் சீதாராமன், இசைக்குமுத்தனச்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் முத்துசரவணன், அனைத்து நிலை நிர்வாகிகளும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் புகழ் வணக்கத்தை இந்த மண்ணில் செலுத்த வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக இவரை வணங்குவதை வெறுமனே ஒரு வணக்கம் செலுத்திட்டு போறதில்லை. தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிற அன்னைக்கு வெள்ளக்கார விரோதமா இருந்தா இன்னைக்கு திமுக விரோதமா இருக்கு. இதுக்கு எதிராக இன்னைக்கு ஒருங்கிணைக்கிற பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அத்தனை தமிழ் மக்களும் ஒருங்கிணை வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு மக்கள் விரோதம்ங்கிறது எந்த இடத்துல சொல்றோம்னா, இன்னைக்கு டிஜிபி புதிய பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்றுக்கிறாங்க. இது ஏற்கனவே சட்ட ஒழுங்கு ரொம்ப படுபாதாளத்தில் போயிட்டு இருக்கு. நாங்கள் குழந்தைகளை கூட பத்திரப்படுத்த முடியல, பெண்களை பத்திரப்படுத்த முடியல, போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தவே முடியல. இந்த சூழலில் காவல்துறையில் சரியான நிர்வாகங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இந்த நேரத்தில் போய் பொறுப்பு டிஜிபியா, அதுவும் 4வது இடத்துல இருக்கிற அவர்கள் வசதிக்கேற்ப யார் இருப்பார்களோ அவர்களை சட்டத்தை வளைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிக மோசமான முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிக மிக முக்கியம். அது இந்த நேரத்தில் முதலமைச்சர் இதை உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நிறைய வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கு எப்படி ஒரு டிஜிபி பதவி ஏற்கணுங்கிறது. அதையெல்லாம் மீறி சட்டத்தை வளைத்து இன்றைக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது கண்டனத்துக்குரியது. தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்தில் மாமன்னர் பூலித்தேவரை நெஞ்சில் நிறுத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று உணர்ந்து இந்த புகழ்வனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இன்னும் கூட்டணி பத்தி எங்கள் போது என்னுடைய இது என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களுக்கு எதிரான ஒரு அரசா மாறி போயிடுச்சு. துப்புரவு பணியாளர்கள் தொடங்கி காவல்துறையில் இருக்கிற அதிகாரி வரைக்கும் சரியா இல்லை. அப்போ அதற்கு எதிரான எல்லாரும் ஒருங்கிணையணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். அந்த வகையில் திமுகவை வெளியேற்றுவதற்கான, மக்களை காப்பாற்றுவதற்கான, மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான கூட்டணியில் பாமக இருக்கும். பிரச்சனை எப்ப தீரும்? மக்கள் பிரச்சனையை தீரதை பத்தி நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். கட்சி பிரச்சனையை எங்க கட்சி பாத்துக்கிடும். அது பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. குழு நடவடிக்கை வேற இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த கெடு முடிஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு அது தனியாக இருக்கிறது. அது அதற்கான பதிலை சொல்லும். நான் கட்சியோட நிர்வாகியா, பொறுப்பாளரா, சாதாரண அடிமட்ட தொண்டனா, மக்கள் பணியில தான் மீண்டும் மீண்டும் என் ஆர்வத்தை செலுத்த வேண்டும் நினைக்கிறேன். இந்த உட்கட்சி பிரச்சனைகள் அதுவாகவே வந்து போகும். மக்கள் பணியில் நாம எல்லாரும் கவனத்தை செலுத்தணும். பூலித்தேவன், மாமன்னர் பூலித்தேவனுக்கு நாம புகழ் வணக்கம் செலுத்துகிற நேரத்தில் நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். எல்லா சுதந்திர போராட்டங்களுக்கும் சென்னையில சிலை இருக்கு. பூலித்தேவர் முதல் சுதந்திர போராட்டங்களுக்கு சிலை இல்லை. இந்த கோரிக்கையை பாமக வைக்கும். கண்டிப்பா வைக்குங்க. இன்னொன்னு, தலைவர்களை வெறும் சிலையாக மட்டும் இல்லாமல், அடையாளமாக மட்டும் இல்லாமல், அவர்கள் வரலாற்றை நாம கொண்டு செலுத்த வேண்டும். இன்னைக்கு மாணவர்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறதாங்கிறது மிக முக்கியமான கேள்வி. சரியான வரலாறு இப்ப எல்லா பிள்ளையும் கேட்டா ChatGPT தான் தர்றான். விக்கிபீடியா என்ன சொல்லுதுங்கிறதா இருக்கான். இந்த மண்ணில இருந்து வரலாறு எழுதப்பட வேண்டும். அது அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சமூக நீதி என்று சொல்கின்ற தமிழக அரசு அதை கடைபிடிக்க வேண்டும். அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஜெர்மனி சுற்றுலா போயிருக்கிறாரு, வந்த பிறகு அதுக்குள்ள பதவி காலம் முடிஞ்சிடும். நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு ஒருங்கிணைக்க வேண்டும். அவ்வளவுதான். நன்றி.